श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। தீரொன்றதும் புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ காரணியில் வாழ்வார்க்கு வானேறப் போகும் வளமும் வாழ்வு. ஒன்றே புகழென்று உணர்ந்தவர் காட்ட திருவருளால் அன்றே அடைக்கலம் கொண்ட நம் அதிகரி திருமால் இன்றே இசையின் இணையடி சேகற்பரு இணைப்பிறவோ நன்றே வருவதெல்லாம் நமக்கு பரமன்றதில்லை நமக்கு பரமொன்றில்லதே. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீவைஷ்ணவ தினசரியில இன்றைய தினம் 7வது பாசுரம் 8வது பாசுரம் இந்த 2 பாசுரங்களுடைய சேர்த்து அர்த்தங்களை சேர்த்து அனுபவிக்க போறோம். நாம சுவாமியினுடைய சீசக்தி ஒவ்வொன்றுமே அதை அந்த அர்த்தானுசந்தானம் பண்ண செய்யும் சரி, அந்த சீசக்திகளை சேவிக்க செய்யும் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. விரை கமழ் மலர் மகள் மிகவும் இறையவன் உரைகடல் குறுகிய குளிர்மதி மதியோடு வரை நிலை அடியவர் மறைகளின் மறையணும் உரை நிறை பரவுவருள்ளும் அது அமுது உணவே உளம் அமுது உணவே என்று சொல்லப்படுது. இந்த மனசுக்கு ஒரு அமிர்தத்தை சாப்பிடுறது அந்த பருவத்துன்னு சொல்ற பரமபாகவதர்களாக இருந்திருக்கிறவா எந்த ஒரு நிலையிலையும் அந்த பாகவதாள் தன்னுடைய அந்த பரமாத்ம விஷயத்துல வரச்சே பரதத்துவ விஷயத்துல கலக்கம் உறாதவர்களாக இருப்பவர்கள். அவர்தான் வரைநிலை அடியவர் என்று சொன்னார்னு சொன்னோம். இந்த சன்னிவேசத்துல ஒரு உபாக்கியானம் சொல்ற வழி, ஒரு உபாக்கியானம் ஒரு சின்ன ஒரு நிகழ்வு இது சொல்ற வழக்கம். ஸ்ரீரங்கத்துல ஒரு மகான் எழுந்தருள் இருந்தாராம். அவரிடத்துல நிறைய பேர் காலக்ஷேபம் பண்ணியிருந்தாளாம். ஸ்ரீரங்கத்துல சொல்லச்சே சிலதை சொல்லுவா. இது நஞ்சையர் காலக்ஷேப கோஷ்டியோ நம்பெருமாள் உற்சவமோ என்று சொல்லுவா. இது நம்பெருமாள் உற்சவம் வந்ததுன்னாக்க எங்க இருக்கிறவாலும் ஓடி வந்து சேவிச்சிருவா, அவ்வளவு பெரிய கும்பல் வருமா. அந்த மாதிரி இந்த காலக்ஷேப கோஷ்டி முடிஞ்ச உடனே பார்த்தோம்னா அவ்வளவு பேர் அந்த காலக்ஷேபத்தை கேட்டுட்டு அவ போவான்னுலாம் சில சமாச்சாரம் இதுகளை சொல்ற வழக்கம். அந்த மாதிரி இங்க ஒரு மகான் எழுந்தருள் இருந்தார். அவருடைய காலக்ஷேப கோஷ்டியில நிறைய பேர் அன்வயிக்கிறார். அவரும் பெரிய ஞானானுஷ்டான சேவதியாக எழுந்தருள் இருந்திருக்கார். அவர் காலக்ஷேபம் சாதிச்சுட்டு இருக்கச்சே வாசல்ல அந்த உத்தர வீதியிலயோ சித்திர வீதியிலயோ அவர் எழுந்தருள் இருக்கிற இடத்துல வரச்சே ஒருத்தர் நித்தியம் அந்த காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல உஞ்சவருத்தி 12 போவேறான். அந்த உஞ்சவருத்தி 12 போகச்சே உஞ்சவருத்தின்றது இப்ப இந்த ஸ்லோகங்களை சொல்லி பட்டர் சீசோக்திகள் தேசிகனுடைய சீசோக்திகள் இப்படி இந்த சீசோக்திகளை சொல்லிண்டே போறது பெருமாள் திருவாராதனத்துக்காக அமந்திரி உள்பட வஸ்துக்களுக்காக. இவ ஒரு ஆத்து வாசல்ல ஏறி நின்று பௌதி பிக்ஷாந்தேகின்னு பிரம்மச்சாரி மாதிரி கேட்க மாட்டான், அப்படியே போயிட்டு இருப்பான். இவ சொல்றத கேட்ட உடனே உள்ள இருக்கிறவா இவ சோதர பாடம் சொல்லிட்டு வரது கேட்ட உடனே இவர் உஞ்சவர்த்திக்கு தான் வரையன்றத தெரிஞ்சுண்டு உள்ள இருக்கிறவா
தன்னிடத்துல அவருடைய பெருமாள் திருவாராதனத்துக்கு எந்த வஸ்துக்களை கொடுக்க முடியுமோ அந்த வஸ்துக்கள் எல்லாம் சமர்ப்பிச்சு ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு போவான். இதுதான் உஞ்சவர்த்தி. இப்படி உஞ்சவர்த்தி பண்ணின்றப்ப போறவ நிறைய பேர் அந்த காலத்துல உஞ்சவர்த்தி பண்ணின்றப்ப பெரிய ஒரு நிஷ்டையோட இருந்துருக்கிறவா எல்லாருமே அஸ்வஸ்த நிவர்த்தின்னு சொல்றது. நாளைக்காக எதுவுமே சேமிச்சு வச்சுக்க மாட்டா. அவளுக்கெல்லாம் ஒரு மகா விசுவாசம் இருக்கு. பெருமாள் நம்மளை திருஷ்டி பண்ணவர், நம்மளை எப்படி ரட்சிக்கணும்னு அவருக்கு தெரியும். நாம என்னத்துக்கு நாளைக்கோசரம் சேர்த்து வைக்கணும், நாளைக்கு நாளன்னைக்குன்னு சொல்லிட்டு நாம சேர்த்து வச்சுட்டா மாத்திரம் ஆயிட போறதான்னு அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தோட இருந்துருக்கவா அவள்லாம். இப்படி அந்த மகான் அவர் உஞ்சவர்த்தி பண்ணவர். அவர் ரொம்ப வாசிச்சவர்லாம் இல்லை. பெருமாளிடத்துல பரம பக்தி இருக்கு, பாகவதாளிட பக்தியோட இருந்துருக்கிறவர் அவர். அவர் இப்போ இந்த மகான் காலக்ஷேப கோஷ்டி சொல்லின்ற இடத்துல வாசல்ல உஞ்சவர்த்தி பண்ணிட்டு போனார்னாக்க இந்த காலக்ஷேபத்தையும் விட்டுட்டு அவருக்கு உஞ்சவர்த்தி சமர்ப்பிச்சுட்டு அவரை சேவிச்சுட்டு அப்புறம்தான் இவர் உள்ள வருவாராம். அவரிடத்துல அவ்வளவு பக்தியோட அவர் இருப்பாராம். இந்த சிஷ்யாலாம் பார்த்துட்டு அவருக்கு ஒன்றும் அவ்வளவா பெருசா தெரியாதவ, அவருக்கு இவ்வளவு கௌரவம் நீர் கொடுக்கணுமா, நீர் சுவாமியா இருந்துட்டு இப்படி கொடுக்கணுமான்னு அந்த சிஷ்யாலாம் கேட்டாலாம். அப்போ அவர் என்ன பண்ணாரா, அன்னைக்குதான் பெரிய விசாரம் எல்லாம் நடக்கிறது. வேதார்த்த சங்கிரகத்துல சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் சொல்றது. சம்புர் ஆகாசான்னு சொல்லி சம்பவத்துலதான் சம்பவ ஆகாசத்துல இருக்கிற சம்பவ தியானம் பண்ணோம்னு ஸ்ருதி சொல்லிருக்கு. சிவயவ கேவலகான்னு ஸ்ருதி சொல்லிருக்கு. ஹிரண்ய கர்ப்பத்தம வர்த்ததாங்கிரே பூதத்து ஜாதப்பத்திரேகா ஆசீத்துன்னு ஹிரண்ய கர்ப்பன்ற பிரம்மாதான் முதல்ல இருந்தவர்னு சொல்லியிருக்கு. இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறது. இதுல இருந்து பார்த்தோம்னாக்க சிவபெருமான் தான். சில ஸ்ருதிகளுடைய அர்த்தத்தை பார்த்தோம்னா சிவபெருமான் தான் பரமாத்மான்னு சொல்ற மாதிரி இருந்திருக்கு. இன்னொரு இடத்துல பார்த்தோம்னாக்க பூதத்து ஜாதப்பத்தி ரேகா ஆசீத்துன்னு பிரம்மாதான் பத்தின்னு ஏற்படுறது. இப்படி எல்லாம் பல விஷயங்களை சொல்லிட்டு வர்ற அன்னைக்கு சொல்லியிருந்தேன். இதுக்கு நாராயண பரம்பிரம்ம, இது தத்துவ நாராயண பரஹா நாராயண பரவஜோதின்னு சொல்லி நாராயண அனுவாக்கத்தால இதுக்கு சமர்த்தனம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பத்தி விஸ்தாரமா சொல்லிட்டு வரையறாங்க. இவ முதல் நாளே இவ கேட்டிருக்கா, என்னத்துக்கு அவர்கிட்ட போய் இவ்வளவு கௌரவம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கார். இத பத்தி சொல்லிட்டு வரச்சே வாசல்ல அந்த சுவாமி குஞ்சவர்த்திக்காக எழுந்துருள்ற. இந்த சிஷ்யாலையும் கூடயே வர சொல்ற. அவரை போய் சேவிச்சுட்டு, சுவாமி இந்த மாதிரி சில இடத்துல சிவ கேவலகான்னு சொல்லியிருக்கு, சம்பவம்னு சொல்லி ஆகாசத்துல இருக்கிறதாக அவரை தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு, ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்லிட்டு பிரம்மாவை தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. எது பரம்பொருள் என்று தேவருக்கு தெரியுமா, தேவர் சொல்லணும் கேட்டது. அடாடாடா பெரிய தப்பு காரியம் நான் பண்ணிட்டேன்னு அந்த சுவாமி உஞ்சவர்த்தி பண்ணின சுவாமி சொன்னாராம். என்ன என்று கேட்டேன். இங்க இருக்கிற ரங்கன் தான் பரமாத்மான்ற அந்த நிச்சயம் இல்லாத ஒரு ஆத்துல இருந்து போய் இதனால நான் உஞ்சவர்த்தி வாங்கிட்டு இருக்கேன். இது சொல்லணுமா, ஏக ஈசைக்கு நிர்ணயந்திரையே பாகதேய ரகிதேஷு நோதிசேத்து அஸ்திதாமனி நான் நிர்ணயத்துக்கோ தேவராஜ மயம் ஈஸ்வரஸ்வித்தின்னு. இவன்தான் பெருமாள், இவன்தான் பரம்பொருள் என்பதை சில பேராலதான் உணர முடியும், ஸ்ருத்தியர்த்தத்தை கொண்டு உணர முடியும். பல பேரால ஏமாந்து போயிடுவா. ஆனா இந்த தேவ பெருமாளை சேவிச்ச உடனே இவன் தான் பரம்பொருள்னு யாருதான் நிர்ணயம் பண்ண மாட்டான்னு ஆழ்வான் சாதிக்கிற. இந்த மாதிரி திருஷ்டம் ஸ்ரீரங்க தாமனின்னு சொல்ற. இங்க இந்த பரமாத்மான்னு சிவபாஷ்யத்துல சொல்லக்கூடிய பரமாத்மா எங்க இருந்துருக்கேன்னா, அந்த பிரபத்தே பிரணவாக்காரம் பாஷ்யம் ரங்கமிவா பரம் பரஸ்ய பிரம்மணோயத்திர சேஷித்வம் ஸ்புடமீட்சத்தைன்னு அந்த பிரணவாக்கார விமானத்தின் கீழே 4 சிருங்கத்தோட இருந்துருக்கிற பிரணவாக்கார விமானத்தோட எழுந்தருள் இருக்கிற பெரிய பெருமாள் தான் சர்வசேஷின்றத வெளிப்படுத்துற மாதிரி இருந்துருக்கு. அந்த மாதிரி 4 அத்தியாயத்தோட இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யமும் அந்த பரமாத்மா, அந்த ரங்கன் தான் பரமாத்மான்னு சொல்றதா இருக்குன்னு எல்லாம் சொல்லி இருக்கட்டு.
இந்த நிச்சயம் இல்லாத ஒருத்தர் நீர் இருக்கேன்னு எனக்கு தெரியாத போயிடுத்து. நீர் இந்த நிச்சயத்தோட இருக்கேன்னு நினைச்சுட்டு தான் நான் உங்க காட்டுல நான் வந்து இத்தனை நாள் வரைக்கும் வஞ்சவர்த்திய பிரதிபிரகிருச்சேன். இந்த நிச்சயம் இல்லாத போயிடுச்சுன்னா எனக்கு வஞ்சவர்த்தி வேண்டாம், ஒன்னும் வேணாம், நான் தூரம் போயிட்டு வரேன்ட்டு அவர் போனேரான். அப்போ அந்த சிஷ்யாவை பார்த்து சொன்னேரான், இப்ப பாருங்கோ இவருடைய நிலைப்பாடு என்னன்றது. எப்பேற்பட்ட ஒரு கலக்கம் வர வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கலங்காதவராக இருந்திருக்க என்பது இததான் வரைநிலை அடியவர் என்பதனால சுவாமி சாதிச்சார் என்பதாக சொல்லி ஒரு விஷயம். மறைகளின் மறையணும் உரை நிறை பரவுவர் உளம் அது உணவே என்பதாக சொல்லி சொன்னார். இப்போ ரெண்டு இந்த இடத்துல ஒரு விஷயம், பெருமாள் பிராட்டியோட இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிராட்டிக்கும் அந்த பெருமாளோட அப்பிரசக்தமாக இருக்கிறது, அவரோட சேர்ந்து இருக்கிறதுன்றது அந்த பிராட்டிக்கும் பௌக்கியமா இருக்கு, பெருமாளுக்கும் பௌக்கியமாக இருந்திருக்கு. இவர் ரெண்டு பேருமே தன்னுடைய இருப்பு, அந்த பிராட்டி தன்னிடத்துல இருக்கிறதும் அந்த பிராட்டி பெருமாள் இடத்துல வாசம் பண்றது, நித்திய வாசம் பண்றதும் ரெண்டு பேருக்குமே உகப்பாக இருந்திருக்கிற ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு மிதுனமே பரதத்துவம் என்கிற விஷயத்தை பறைசாற்றுவதாக இருந்திருக்கு அந்தந்த திவ்யதேசங்கள்ல எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற ஒரு சன்னிவேசம். விரை கமழ் மலர்மகள் மிகவும் இறையவன் என்பதாக சொல்லச்சே பெருமாள் மாத்திரமல்ல, பெருமாள் பிராட்டின்ற ஒரு மிதுனம் இருந்திருக்க, அந்த மிதுனமே பரதத்துவம் என்பது தெரியப்படுத்துறது. நம்பெருமாளும் பெரிய பிராட்டியாருமா பங்குனி உத்திரத்துல அந்த பங்குனி உத்திர மண்டபத்துல பெருமாள் சேவை சாய்க்கிறே. அப்படி சேவை சாய்க்கிறதுக்கு பார்த்தோம்னாக்கா அந்த மிதுனமே பரந்தத்துவம். இந்த பரதத்துவம் பெருமாள் மாத்திரமில்லை, பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கிற சேர்த்தி தான் என்பது சொல்றது. இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். இதுல எந்த அம்சத்திலயும் நமக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. அதுலயும் தாயார் விஷயத்துல அவளும் நம்மள மாதிரி ஒரு ஜீவன் தான். அந்த ப்ராக்சிமிட்டி பெருமாளுக்கு ரொம்ப நெருங்கின இடத்துல இருக்கிறதுனால அவளுக்கு விசேஷம் என்று சிலர் சொல்றா. அந்த எண்ணம் எப்பவுமே நமக்கு வரவே கூடாது. அந்த பிராட்டியினுடைய உண்மை நிலையை ஸ்தாபனம் பண்ணினவர் சுவாமி தேசிகன். இந்த வரை நிலை அப்படின்னு சொல்றது இருந்திருக்க, எந்த சன்னிவேசத்திலையும் பிராட்டி ஜீவகோட்டியில அடங்கினவள் அல்ல. எல்லா சன்னிவேசத்திலையும் பிராட்டி பெருமாள் ரெண்டு பேருமா சேர்ந்துதான் இருந்துருக்கான்ற ஒரு விஷயம். என்ன ஆர்கியூமெண்ட் லாஜிக்னு வரைச்சே எத்தனையோ வரும். லாஜிக்ல சொல்லச்சு ஏகையேவ சதைவ சுவாமி இதம் அக்ரம் ஆசீத்து ஏகையேவ ஒண்ணுதான் இருந்ததுன்னு சொன்னோமானாக்க, அப்ப பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரும் இருக்கான்னு நம்ம சொன்னோமானாக்க, அப்போ அந்த ஸ்ருதி விரோதம்லாம் வருது. ஆகையால ஏகையேவ சொல்லிருக்கிற ஸ்ருதியினால பெருமாள் மாத்திரம்தான் இருந்திருக்கேன்னு சொல்லணும்னெல்லாம் சொல்றாரு. ஆனா பெருமாள் தனியா இருக்க மாட்டாரு, எப்பவும் அபிரசக்த விசேஷணமாக இருந்திருக்கிற பிராட்டியோட தான் சேர்ந்திருக்கு. அப்ப அந்த ஒண்ணுதான் ஒத்தர் தான் இருந்தேன்னு சொன்னா கூட விசிஷ்டமான ஒத்தர் என்று அர்த்தம். இதுல எந்த விதமான ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லாமல் இருக்கிறது தான் வரை நிலை அடியவர் என்பதாக சொல்ற. இதுதான் மறைகளில் மறையணும்னு சொல்லிச்சு. அந்த வேதத்திலையும் வேதம் மறைன்ற சப்தமே மறைன்றது மறைந்து சொல்லக்கூடிய பொருளை சாட்சாத்தா சொல்லாமல் இத மறையாக மறைப்பொருளாக சொல்றதுன்றதுதான் இந்த மறைன்றதுக்கு அர்த்தம். இப்ப நாராயண சப்தத்துக்கு இப்போ நாராயண உபநிஷத்துல சொல்லச்சு, இப்போ இப்போ அஷ்டாட்சரம் இருக்கு. அஷ்டாட்சரமாக இருக்கக்கூடியது பிரணவம் நம சப்தம் நாராயணன்னு
5 அக்ஷரத்தோட சேர்ந்து இருந்துருக்கிறது. அதுதான் அஷ்டாட்சரம்ன்ற மந்திரம்னு சொல்றோம். இப்படி அஷ்டாட்சரம்ன்ற மந்திரம் சொல்லச்சே, வேதம் சொல்லச்சே மொத்தம் முழுஷா அப்படியே சொல்ல போறது இல்லை. அந்த மாதிரி சொல்லாது. ஓமித்யேக அக்ஷரம் நமைதி த்வே அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சா அக்ஷராணி, இப்படி மறைச்சுதான் சொல்றது. இந்த ரகசியமா இருந்திருக்கிற அஷ்டாட்சர மந்திரத்தையும் கூட ஓமித்யேகாட்சரம்ன்றது முதல் பதம், நமைதி த்வே அக்ஷரேன்னு சொல்றது 2வது பதத்தை சொல்லும். நாராயணாயேதி நாராயணாயன்றது பஞ்சாட்சரம் 5 அக்ஷரங்கள். ஏதத்வை நாராயணஸ்ய அஷ்டாட்சரம் பதம், இதுதான் நாராயணனுடைய அஷ்டாட்சரம்ன்றது. இதுதான் மிக உயர்ந்ததாக இருந்திருக்கு என்றெல்லாம் வேதம் சொல்றது. எல்லாத்தையுமே வேதமே அர்த்தத்தை மறைச்சுதான் சொல்லலாம். அதுலயும் ரகசியமாக இருந்திருக்கிறது இந்த அஷ்டாட்சரம்ன்றது. இப்ப இந்த அஷ்டாட்சரம், துவயம், சரம ஸ்லோகம் போன்றவைகளுடைய அர்த்தத்தை நிச்சயமாக அனுசந்தானம் பண்ணணும் என்பதாக சொல்ற. ந வேதாந்தாசாஸ்திரம் ந மதுமதனாத் தத்வமதிகம் ந தத்பக்தாத் தீர்த்தம் ந ததபிமதாத் சாத்விகபதம் ந சத்வாத் ஆரோக்கியம் ந புதபஜனாத் போதஜனகம் ந முக்தே சௌக்கியம் ந த்வயவசனதஹ க்ஷேமகரணம். இந்த வேதாந்த சாஸ்திரத்தை காட்டிலும் மிக உயர்ந்ததான சாஸ்திரம் எதுவும் இல்லை. நியாயம், மீமாம்சை, சாங்கியம், வியாக்கரணம், இப்படி எல்லாம் எத்தனையோ சாஸ்திரங்கள்லாம் சொல்றோமே. இந்த சாஸ்திரங்கள்லாம் வேதாந்த சாஸ்திரத்துக்கு சமானமாக ஆகாது. ஆகையாலதான் இந்த காலத்துல, இந்த காலம் சுவாத்தியாய காலம்னு சொல்லக்கூடிய யஜ்யா காலம் முடிந்த பிறகு, பெருமாள் திருவாராதனம் பண்ணி அனுயாகம் பண்ணின பிறகு இந்த வேதாந்த சாஸ்திரத்தை பிரவர்த்தனம் பண்ணணும். இந்த வேதாந்த சாஸ்திரத்தை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பிரவர்த்தனம் பண்றதோ, அப்படி யாரும் இல்லாட்டா கூட நாம்பளையாவது அதை அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்ற. ந வேதாந்த சாஸ்திரம் ந மதுமதனாத் தத்துவம் அதிகம். மதுமதனாத், அந்த மதுவை கொன்ற பகவானை காட்டிலும் பரதத்துவன்றது வேற எதுவும் கிடையாது என்பதாக சொல்ற. தத் பக்தாத்து, அந்த பகவானிடத்துல பக்தி கொண்டிருப்பவர்களை காட்டிலும் தீர்த்தம், அந்த பரிசுத்தி செய்யக்கூடிய வஸ்து வேற எதுவுமே இல்லை. தது அபிமதாத்து, அந்த பாகவதர்களுக்கு இஷ்டமான இடம் எதுவோ அதை காட்டிலும் வேற இடம் உயர்ந்த இடமாக ஆகாது. தாக்காசேதி நச்சாக்கசேதி புவிசா யோத்தியேதி நாத்தியாசத்தைன்னு சொல்ற. அது காசி இல்ல காஞ்சி, ஸ்ரீரங்கம் என்றெல்லாம் பெரிய திவ்யதேசம்னு சொல்றதுனால அதனாலேயே பெரிய விசேஷம் ஒன்றும் வந்துடாது. எத்திரை காக்கிரியம் பவத்தின்னு சொல்ற. இது இன்னைய தினத்துல அன்னைக்கே பார்த்துட்டே போல் இருக்கு சுவாமி தேசிகன். எந்த இடத்துல இருந்தோம்னாக்கா நம்ம மனசை ஒருமுகப்படுத்தி அந்த பெருமாளையே தியானம் பண்ணக்கூடிய ஒரு நிலை வருமோ அந்த இடம், அதை காட்டிலும் உயர்ந்த இடம் வேற எதுவுமே கிடையாது. அதுதான் பாகவதர்களுக்கு மிகவும் பிடிச்ச இடமாக இருந்துட்டு இருக்கும். அதை காட்டிலும் உயர்ந்த இடம் இல்லை. அதே மாதிரி இப்படி மகான்களை ஆசிரியிக்கிறத காட்டிலும் வேற ஒரு ஞானத்தை உண்டு பண்றதுக்கு வேற விஷயம் இல்லை. முக்தியை காட்டிலும் சௌக்கியம் வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கடைசியில சொல்ற ந துவய வச்சனதா க்ஷேமகரணம். இந்த துவயன்ற ஒரு வச்சனம் இருந்துருக்கு, இந்த துவயன்ற ஒரு மந்திரம் இருக்கு, இதை காட்டிலும் நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது எதுவும் இல்லைன்னு சொல்ற. ஆகையால இந்த இடத்துல சொல்றது வரை நிலை அடியவர் மறைகளின் மறையணும் உரை நிறை. மறைகளின் மறையணும், மறைகளின் மறை என்று சொல்லக்கூடிய வேதமே ரகசியமாதான் அர்த்தத்தை சொல்றது. அதுலயும் ரகசியமாக இருந்திருக்கிற ரகசியங்களை அனுபவிப்பதற்காகவே உரை நிறை என்பதாக சொல்ற. இந்த திருமந்திரம் துவயம், இதனுடைய உரைன்றது இந்த திருமந்திரம் முதலிய உபதேசிக்கக்கூடிய, உபதேசம் பண்ணி அறியக்கூடியதான விஷயம்னு அர்த்தம். அதுக்கு மந்திரம்லாம் உபதேசம் பண்ணி தான் நாம தெரிஞ்சுக்கணுமே தவிர நம்மளா பார்த்து தெரிஞ்சுக்க கூடாது.
அந்த உபதேசம் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய மந்திரங்களினுடைய வரிசை. அதில் திருவஷ்டாட்சரம், துவயம், சரம ஸ்லோகம் இவைகளுடைய அர்த்தத்தை பரவுவ அனுசந்திப்பர் என்று இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். அடுத்த பாசுரத்திலையும் சுவாமி சாதிக்கிறார். துதிகளும் அறிவரு சுருதியின் இறுதியின் இதயமிதன முனியிரை அவருரைகளு மதுரமனுதவிய மறைகளும் அடியவர் விதிவகை பரவுவர் மிகவுளமெழவே. போன பாசுரம் இந்த பாசுரம் ரெண்டுத்துலயுமே மனசுக்கு ஒரு சந்தோஷம் வருவதற்காக தான் இப்படி பகவத் தியானம் இந்த மாதிரி அட்டாட்சம் முதலிய மந்திரங்கள் மந்திரார்த்தங்களுடைய தியானம் இதெல்லாம் நாம பண்றோம். இது அமிர்தபானம் பண்றது மாதிரி இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ற. பரவுவர் உளம் அமுது உணவே. இந்த மனசு அமிர்தத்தை பருகுவது. அததான் இப்படி போன பாசுரத்திலயும் சொன்னேன், இந்த பாசுரத்திலையும் சொல்றேன். இப்போ இந்த பாசுரத்துல சொல்லச்சே என்ன சொல்றேன்னா, அடியவர் உளம் மிக எழ. இந்த பாகவதாலாம் உளம் மிக எழ ரொம்ப உற்சாகத்தோட கூட சில காரியங்களை பண்ற. இந்த மனசுல ஒரு உற்சாகம் வருது. சாதாரணமா பாருங்க, இப்போ இந்த உபன்யாசம் பண்றோம். இந்த உபன்யாசம் பண்ணச்சே எத்தனையோ பாகவதர்கள்லாம் அவ்வளவு சந்தோஷத்தோட இந்த உபன்யாசத்தை கேட்கிற. அடியனுடைய உபன்யாசம்னு இல்லை, இன்னும் நன்னா பண்ற உபன்யாசங்கள்லாம் இருந்ததுன்னா கூட, என்னைக்கோ பண்ண உபன்யாசங்கள் எல்லாம் கூட ஒரு உற்சாகத்தோட பாகவதாலாம் கேட்கிறவான்றது லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்படி இந்த உற்சாகத்தோட கேட்கறதோட மாத்திரம் இல்ல, ஸ்துதி ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்லச்சேயே இப்ப சஹஸ்ரநாமம் இப்ப சாயங்கால வேலை ஆயிட்டு அஸ்தமிச்ச உடனே சஹஸ்ரநாம பாராயணம் பண்றதுன்றது ரொம்ப விசேஷம். இப்படி சஹஸ்ரநாம பாராயணம் பண்றது, தயாசதக பாராயணம் பண்றது, இப்படி எல்லா பாராயணமும் பண்றது. இந்த பாராயணம் பண்றதுல ஒரு உற்சாகம். இப்படி எல்லாரும் சேர்ந்து பாராயணம் பண்றது சந்தோஷத்தை கொடுக்கறது. அது சேவிக்கச்சேயே ஒரு சந்தோஷம் கொடுக்குறது. சத்தியம் சத்தியம் புனசத்தியம் புத்தத்திய புஜமுச்சதே வேதசாஸ்திராத் பரநாஸ்தி நதைவம் கேசவாத் பரம்னு சொல்லி அந்த அப்படியே அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி அதை அனுசந்தானம் பண்ணிட்டு, சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்திய புதமுச்சதேன்னு சத்தியம் சத்தியம் சத்தியம்னு சொல்லி புறமுடிய சொல்லிட்டு கையை தூக்கிட்டு நான் சொல்றேன், நானு உத்ருத்திய புஜமுச்சதேன்னு சொல்றேன். நான் வேதசாஸ்திராத் பரநாஸ்தி, வேதத்தை காட்டிலும், வேதமாகிற ஒரு சாஸ்திரத்தை காட்டிலும் உத்கிருஷ்டமான சாஸ்திரம் வேற எதுவுமே இல்லை. என்ன வேதாந்தா சாஸ்திரம்னு சொல்றது, இதைதான் சொல்றோம். அப்போ அதே மாதிரி நான் மதுமதனாத்து தத்துவம் அதிகம்னு சொன்னேன். அதுதான் நாஸ்தி தத்துவம் சத்தியம் புனசத்தியம் உத்தத்திய புஜமுச்சதே வேதசாஸ்திராத் பரநாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம்னு. இந்த கேசவனை காட்டிலும் உத்கிருஷ்டமானவர் யாரும் இல்லைன்னு இந்த சொல்ல செய்ய நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கு இல்லையா? இப்படி 10 பேரா சஹஸ்ரநாம பாராயணம் பண்றது, 10 பேரா தயாசதகம் பாராயணம் பண்றது, இப்படி இந்த பாராயணம் பண்ண செய்ய ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. ஊழம் மிக எழ, நம்ம மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை பெறுவதற்காக என்பதாக சொல்ற. கடைசியில விதிவகை பரவுவர் மிக ஊழம் எழவே. அடியவராக இருந்திருக்கவர் அடியவர், விதிவகை பரவுவர் மிகவுளம் எழவே. இது கடைசி 4வது வரி. இந்த 4வது வரியினுடைய அர்த்தத்தை என்ன சொல்றேன். அடியவர் உற்சாகமாக உளம் மிக எழ. எப்படி உற்சாகம் இன்னைக்கு இந்த பாராயணம் இருந்துருக்கு, இது இருக்குன்னு சொல்லி இதோட ஒரு சந்தோஷத்தோட துதிகளும் அந்த எதெல்லாம் என்ன பண்ணுவா அப்படின்றதுக்கு இந்த உற்சாகமா என்ன பண்ணக்கூடியதுன்னு சொல்லி பார்த்தோம்னா,
துதிகளும் இந்த ஸ்தோத்திரங்களையும் சொல்றது. இந்த ஸ்தோத்திரங்களை அனுசந்தானம் பண்ணச்சேயே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு ஏற்படுறது. அகமஸ்த அபராத சக்கரவர்த்தி கருணேத்வஞ்ச குணேஷு சார்வபௌமி விதுஷி ஸ்திதி மீதிருஷீம் ஸ்வயம் மாம் என்றெல்லாம் சொல்லி பிரார்த்தனை பண்றோம். இப்போ அகமஸ்த அபராத சக்கரவர்த்தின்னு தன்னுடைய நிலையை அப்படியே சொல்லி வெளிப்போம். அப்போ கருணேத்வஞ்ச குணேஷு சார்வபௌமி, இந்த குணங்கள்ல வரைச்சே சார்வபௌமனாக இருந்தன்று இந்த தயாதேவி இருந்தன்று. சரி, என்னுடைய நிலை நம்மளுடைய நிலை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா நன்னா தெரியும். விதுஷி ஸ்திதி மீதிருஷீம் ஸ்வயம்மாம் நல்லா சொல்லி சொல்றேன். இப்படியெல்லாம் அந்த அனுசந்தானம் பண்ணச்சேயே அந்த பெருமாள் இடத்துல ஒரு பக்தி நமக்கு ஏற்படுறது. அசிசில கரணேஸ்மின் அக்ஷத சுவாசவிரத்தோ அப்படி கமனயோக்கியம் அப்படி கமனயோக்கிய வாசம் ஆசாதயேயம் என்பதாக. ஸ்ரீரங்கத்துல வாசம் பண்ணோம், ஸ்ரீரங்கத்துல வாசம் பண்ணோம்னு எல்லாரும் ஆசைப்படலாம். இல்ல இந்த திருவேங்கடத்துக்கு போய் பெருமாளை சேவிக்கணும், பெருமாளை சேவிக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படலாம். எல்லாம் 3 க்ஷேத்திரமும் அப்படிதான் இருக்கு, காஞ்சிபுரமும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. அந்த யுவாவா இருந்துட்டு நன்னா நடக்கிறதுக்கு சக்தி இருக்கச்சே அப்ப கணக்கு போனோம்னாக்க அப்பதான் வாசம் பண்ணணும். கோல் வச்சுட்டு நடக்கச்சே எங்க இந்த காவேரிக்கு போய் தீர்த்தாமடுறது, எங்க இந்த 3 சுத்து 5 சுத்து போய் இந்த பிரதட்சணங்களை போய் பெருமாளை சேவிக்கிறது, நடந்து போய் எப்படி பெருமாளை சேவிக்கிறது, முடியாத போயிடுவேன். அப்போ அந்த பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணச்சேயே அசிசில கருணேஸ்மின் அக்ஷத சுவாசவிரத்தோ அப்படி கமனயோகிய எனக்கு மூச்சு வாங்காத இருக்கச்சே, நல்லபடியா சுவாசவிரத்தி இருக்கச்சே, மலை மேல ஏறணும், திருவேங்கடமுடியான சேவிக்கிறதுக்கு போகச்சே, அப்போ அந்த படிக்கட்டு ஏறணும், முட்டி வலி ஆர்த்திட்டிஸ் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் சொல்லாத நல்ல நிலையில இருக்கச்சேயே போகணும்னு பிரார்த்தனை பண்றோம். துடிப்பட்ட இந்த திவ்யதேசங்கள்ல இருந்து பெருமாளை சேவிக்கணும்னாக்க நாம நல்ல தேக ஆரோக்கியத்தோட இருக்கச்சே போனோம். ரிட்டையர் ஆன பிற்பாடு போய் பெருமாளை சேவிப்போம்னாக்க அது என்னென்ன தோஷம் வர போறதோ, நம்ம சரீரத்துல என்னென்ன வருமோ தெரியாது. இதுக்கு பிரத்யட்சமா நானே அனுபவிச்சேன். நேற்று ஸ்ரீரங்கத்துக்கு போயிருக்கச்சே பார்த்தோம்னாக்க இந்த பிரதட்சணம் நம்மளால போக முடியுமா, உத்தரவீதி பிரதட்சணம் வந்துட்டு மறுபடியும் 5ஆம் சுற்று பிரதட்சணம் போக முடியுமா, சரி ஏதோ வாசல்ல இருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா, ஆனா பெருமாள் என்ன ஆயிடுச்சுன்னு போயிட்டே எல்லா இடத்துலயும் நான் பெருமாள் ஆயிடுச்சுன்னு போயிட்டேன். அந்த மாதிரி காஞ்சிபுரத்துலயும் பிராகாரம் போறோம், மாடு வீதி பிரதட்சணம் ஆகி ஆழ்வார் பிராகாரம் வந்து அதுக்கப்புறமா உள்ள பெருமாள் ஏழி மலையில போய் மலை பர்யந்தம் போய் பெருமாளுக்கு ஆண்டாளுக்கு அந்த மாலை மாத்தலாகி அந்த மலை பிராகாரத்துல பெரிய பெருமாள் மலையில போய் பெரிய பெருமாளோட சேர்த்து சேவிக்கிறதுன்றது வரத, அது அவ்வளவு தூரம் நடக்கிறதுக்கு நமக்கு சக்தி இருக்கும். ஆனா இந்த ஸ்தோத்திரானுசந்தானம் பண்ணச்சேயே அந்த பிரார்த்தனைய அப்படியே நமக்கு ஸ்பஷ்டமா தெரியுது. இப்படி ஒரு பிரார்த்தனையை அந்த திருவேங்கடமுடியான் அந்த திருவடி வாரத்துல நாம வச்சோமானாக்க அந்த திருவேங்கடமுடியான் எப்பவுமே நம்மளுடைய பிரார்த்தனைய விட மாட்டேன், திரஸ்காரம் பண்ண மாட்டேன். கண்டிப்பா நமக்கு அவர் சகாயம் பண்ணுவேன். ஆகையாலதான் துதிகளும் அந்த ஸ்தோத்திரங்களையும் சொல்லி சொல்றாங்க. அங்கங்க இப்பெல்லாம் நாம பாக்குறோம், இந்த ஸ்திரீக்கள்லாம் அங்க பாகவதால இருக்கிற அந்த திருவேங்கடம் ரங்கநாதன் இடத்துல பக்தியோட இருந்துருக்கிற பாகவதாலாம் இன்னும் பல எல்லா ஸ்தோத்திரத்தையும் அனுசந்தானம் பண்றோம். சில பேர்ல நித்தியமா பாதுகாப்பு சாஸ்திரம் பாராயணம் பண்றவாள்லாம் இருக்க, இன்னைக்கு தினத்துல இது பாதுகாப்பு சாஸ்திரம் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு அதுல ஒரு உற்சாகத்தோட இருந்துருக்கிறவா. துதிகளும் அறிவு அறி சுருதியின் இறுதியின் இறுதியின் அறிவு அரு என்பதாக சொல்ற. அருன்னா அருமையானன்னு அர்த்தம். அதாவது ரொம்ப கிளிஷ்டம், ரொம்ப சிரமப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அறிவு அறிவுன்னா அறிவதற்கு ரொம்ப, அதாவது எத்தனையோ கலக்கங்களை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஸ்ருதி வாக்கியங்கள். அப்போ அந்த ஸ்ருதி வாக்கியங்கள்ல மேலிருந்த வாரியா பார்த்தோம்னாக்க முன்பின் முரண் இருப்பது போல தோன்றும். அந்த முரண்பாடு இல்லாமல் சமன்வயம் பண்ணி ஸ்ருதி வாக்கியத்தை அர்த்தத்தை அறிந்து கொள்வதுன்றது அது ரொம்ப அருமையானது ரொம்ப கஷ்டமானதுன்னு அர்த்தம் அதுக்கு. அதே கணக்கு அதை தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன்,
அதுக்கப்புறமா அது அருமையானது அப்படின்னாக்கா ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுன்னு. அறிவு அரு சுருதியின் இறுதியன், சுருதியின் இறுதி, சுருதியின் இறுதி வேதாந்தம், அதனுடைய இதயம் இது, இதுதான் வேதாந்தம் போதிக்கிறது நமக்கு என்பதை சொல்றது. ததேவ சௌமேதமக்ராசீதே ஏகமேவா த்விதீயம், இது ஸ்ருதி சொல்லி சொல்றோம். இந்த ஸ்ருதிக்கு என்ன அர்த்தம் இருந்தது? ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்குன்னா, அப்ப அவ ஒருத்தர் சொல்லி சொல்றா, அத்வைத்திகளா சொல்றா, ஏகமேவன்னா பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியமாக இருந்துருக்கு, தத்துவமசி தத் சத்தியம் தத்துவமசி ஸ்வேதகேதோ என்றெல்லாம் சொல்லி ஐததாத்மியமிதம் சர்வம், ஐததாத்மியமிதம் சர்வம், இதம் சர்வம், நாம பாக்குறது எல்லாமே ஐததாத்மியம், அதோட சேர்ந்ததுதான், இது தனிப்பட்டது இல்லை அப்படின்னு எல்லாம் ஒரு ஐக்கியத்தெல்லாம் சொல்லி சொல்றது. ஐக்கியம்னா என்ன ஐக்கியம், எப்படி அர்த்தம் தெரியலையே. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்னா இல்ல ஒண்ணுதான் இருந்துருக்கு, மீதி எல்லாம் இந்த லோகமே மித்யாபூதம்னு சொல்லி சொல்றோம், நாம பேசுறோம். ஒரு சுருதி பார்த்தோம்னாக்க அது நிஷ்கலம் நிரஞ்சனம் நிர்குணம்னு சொல்லி எல்லாம் சொல்றதுக்கு, இது நிர்குணமா இருக்குன்னு எல்லாம் சொல்லச்சு அப்படி இருக்குமா? இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா சமஸ்த கல்யாண குணாகரகான்னு சொல்லிருக்கு, சர்வசக்தியாகவும் எஸ் சர்வஜா சர்வவித்துன்னு எல்லாம் சொல்லிருக்கு. இப்படி இந்த ஸ்ருதிகள்ல பார்த்தோம்னாக்க ஒரு முரண்பட்ட கருத்தை சொல்லுவது போல தோன்றும். அப்போ ஒரு ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை செகண்டரி மீனிங்கா ஆக்கிண்டு அந்த அது இப்படி எல்லாம் சமன்வயம் பண்றவா சில பேர் இருந்துருக்கா. அந்த மாதிரி இல்லை. நம்ம பாஷைக்கார் என்ன பண்றாருன்னு கேட்டா, எல்லா ஸ்ருதிகளுக்கும் பேத ஸ்ருதி அபேத ஸ்ருதி கடக ஸ்ருதி என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்ருதிகள், அந்த வாக்கியம் ஸ்ருதி வாக்கியங்கள் எல்லாவற்றுக்கும் சமன்வயம் பண்ணி முரண்பாடு இல்லாமல் இப்படிதான் அர்த்தம். நிர்குணா, குணமே இல்லைன்னாக்கா எந்த குணமும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. குணமே இல்லைன்னாக்கா அந்த இடத்துல என்ன அர்த்தம்னாக்க ஹே குணங்கள் எதுவும் இல்லை. நம்ம இடத்துல இருக்க மாதிரி ஒரு தீய குணங்கள்லாம் இருக்கும் இல்லையா, கோபம் தாப்புன்ற மாதிரி, இவை எதுவும் பெருமாளிடத்துல இல்லைன்றத சொல்றதுன்னு நிர்குணான்னு சொல்லி சொல்றோம். இப்போ இந்த இல்லை இல்லைன்னு சொல்லி சொல்றதுன்னாக்க, இப்போ ஒருத்தரை பார்த்து சொல்ற நிர்விசேஷமா சொல்றது. இப்போ இன்னைக்கு கோவில்ல போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரோம், நித்தியமா போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரேன், இன்னைக்கு என்னப்பா விசேஷம்னு கேட்கிறோம், இன்னைக்கு ஒரு விசேஷமும் இல்லைன்னு சொல்லி சொல்றோம். அப்ப அந்த நிர்விசேஷமா வஸ்து இருக்கு, ஒரு விசேஷமும் இல்லைன்னாக்கா என்ன அர்த்தம்? ரொட்டீன் தவிர அதிகப்படியான சமாச்சாரம் எதுவும் நடக்கலைன்னு அர்த்தம். அந்த மாதிரி அர்த்தத்துல தான் நிர்விசேஷம்ன்றது சொல்லியிருக்கே தவிர நிர்விசேஷ சப்தத்துக்கு ஒரு குணமும் இல்லைன்னு அர்த்தம் இல்லைன்னு எப்படியெல்லாம் இந்த வேத வாக்கியங்களுக்கு சமன்வயம் பண்ணி அர்த்தம் சொல்றதுன்றது இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது மகான்கள் நம்ம பெரியோர்கள் பண்ணி இருக்கிறா. இதயம் இது என முனி இறையவர் உரைகளும், இது முனிசிரேஷ்டர்களாக இருந்திருக்கிற மகான்கள் அவளுடைய சூக்திகள். அதாவது சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிறது, இதுதான் ஸ்ருதியினுடைய ஹிருதயம்ன்றத சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிறது இந்த முனிவர்களுடைய ஸ்ரீசூக்திகள்னு அர்த்தம் ஒண்ணு. இதுதான் அர்த்தம்னு பாஷிகாரர் மாதிரி இருந்திருக்கிற மகான்கள்லாம் இந்த ஸ்ரீசூக்திகளை சொல்லியிருக்காங்க. அவளுடைய திருவுள்ளத்தை நாம தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு. இங்க முனிவர்னு சாட்சாத்தாகவே முனிவரை எடுத்துட்டோம்னாக்க வியாசர் பராசரர் போன்றவர். வியாசர் பிரம்மசூத்திரத்தை பண்ணிருக்கு, பராசரர் விஷ்ணு புராணத்தை பண்ணிருக்கு. பராசரருக்கு ஒரு விசேஷம் அளவந்த ஸ்தோத்திரத்துல சாதிக்கிற ஸ்தோத்திர ரத்னத்துல தத்வேன யச்சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க்க ததுபாய கதிருதாரஹ சந்தர்ஷயன் நிரமிமேத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. புராண ரத்னம்னு பேர் இருக்கு. இந்த புராணங்களுக்குள்ள ரத்னம் பேரு விஷ்ணு புராணம். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தது அந்த விஷ்ணு புராணம்ன்றது.
ஏன் அதுக்கு அந்த பேர் வந்ததுன்னா தத்வேன யஸ்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ भोगः पवर्ग तदुपाय गतिः रुदारः சேத்தனம் அச்சேதனம் ஈஸ்வரன் போக்தா போக்கியம் பிரேரிதாரஞ்ச மத்வான்னு சொல்லிருக்கு. இந்த சேத்தனமா இருக்கிற ஜீவனுடைய ஸ்வரூபம், அச்சேதனமா இருக்கக்கூடிய இந்த வஸ்துக்களுடைய ஸ்வரூபம், ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம், இவை எல்லாவற்றையும் தத்வேன இந்த உண்மையான அது என்ன உண்மையோ அதை அறிந்தவராக இருந்திருக்கிறவர் பராசரர். என்ன புலஸ்ய வசிஷ்ட பிரசாத லப்த பாரமார்த்திக ஞானவதகான்னு சொல்ற. புலஸ்தியராலையும் வசிஷ்டராலையும் இவ ரெண்டு பேருடைய ரெண்டு மகான்களுடைய அனுகிரகத்தினால அவரிடத்துல பாரமார்த்திக ஞானம், அதாவது இந்த சேத்தனம் அச்சேதனம் ஈஸ்வரன் என்கிற தத்துவ விஷயத்துல அவருக்கு ஒரு உண்மை பொருள் ஏற்படுறது, உண்மையான ஞானம் ஏற்படுறது. எது உண்மையோ அதுக்கு அவருக்கு புலப்பாடு ஏற்படுறதுன்னு அர்த்தம் அதுக்கு. அது மாத்திரமில்ல, போகாபவர்க்கம் புருஷார்த்தத்துல போகம் அப்படின்னு சொல்றோம்னாக்க இந்த ஐஸ்வர்யம் கைவல்யம் இதெல்லாம் போகம்னு சொல்லப்படுது. அபவர்க்கம்னாக்க மோட்சம், தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லச்சு. தர்மார்த்த காமம் இது மூணும் போகமாக சொல்றது. அபவர்க்கம்னா இந்த மூணு தாண்டி இருக்கிறது நாலாவதா இருக்கிறது, இந்த வர்க்கத்தை தாண்டி இருக்கிறது மோட்சம். எது போகம் எது அபவர்க்கம்ன்றதையும் இந்த புருஷார்த்தத்தையும் அதை உண்மையாக தெரிஞ்சுக்கிறது. நாம இங்க இருக்கச்சே நமக்கு எல்லா சந்தோஷம் நாம நினைக்கிறதெல்லாம் கிடைச்சிருந்துன்னாக்க இதுதான் பெரிய விசேஷம்னு நம்ம நினைச்சுட்டு இருக்க போறோம். ஒரு சாதாரண நாடோடியா இருந்துட்டு இருக்கான், அவன் போறான் காட்டுக்கு போனா இன்னைக்கு ஒரு காடை கௌதாரின்னு ஏதோ ஒரு வஸ்து அவனுக்கு அடித்து சாப்பிட்றதுக்கு ஆட்டு போயிடுச்சு. அதை ஆயிடுச்சுன்னா அதை எடுத்து அதை சுட்டு சாப்பிட்றான். சாப்பிட்டான்னா அவன் பாட்டுக்கு மரத்தடியில படுத்துன்னு தூங்கிட்டு இன்னைக்கு போதும் நல்லதா போயிடுச்சுன்னு அவன் நினைச்சுக்கான். இப்ப அவனை பொறுத்த வரைக்கும் அதை காட்டிலும் பெரிய புருஷார்த்தமாக அவன் எதையுமே நினைக்கல. அவனுக்கே தான் இன்னொரு நாளைக்கு தெரிஞ்சதுன்னாக்காதான் அப்போ இப்படி ஒரு நல்ல குடிசை வீட்டுல வாசம் பண்றது காட்டிலும் மரத்தடியில வாசம் பண்றது காட்டிலும் மழையோ காத்தோ வந்ததுன்னா அதனால பாதிப்பு இல்லாத ஒரு வீட்டுல வாசம் பண்றது, நல்ல கட்டமைப்போடு இருக்கிற வீட்டுல வாசம் பண்றது விசேஷம்னு அதுக்கு அந்த போகத்தை அப்புறம் தான் அனுபவிக்கத்தே தெரிகிறான். அதை காட்டிலும் விசேஷமான போகம் அப்படி இல்ல ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்றது. இப்ப இதுக்கு மேல்பட்ட விசேஷம் இல்லாத போகமாக இருந்துருக்கிறது மோட்சம். அதுதான் அபவர்க்கம். அந்த அபவர்க்கத்தினுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது. போக அபவர்க்கம் அதனுடைய ஸ்வரூபம் தெரிஞ்சுட்டா போருமா? அதை அடைவதற்கு உண்டான வழி பக்தி பிரபத்தி என்பது. ததுபாய கதிருதாரஹா. அந்த பராசர மாதிரி மகர்ஷிகள் அவளை மாதிரி உதார, அதாவது கருணை உள்ளம் படைத்தவர்கள் வேற யாருமே இல்லைன்னு சொல்லலாம். என்ன அவ என்ன பண்ணிருக்கா என்று கேட்டேன். அவள்னா அந்த பராசர மகர்ஷி தான் தெரிஞ்சுட்டோ இல்லையோ அதோட நிறுத்தல. தான் தெரிஞ்சின்றத பின்னாடி வரவர்களும் அந்த தத்துவஹித புருஷார்த்த விஷயங்கள்ல உண்மை நிலையை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சந்தர்ஷயன் நிரமிமீத புராண ரத்னம், இந்த புராண ரத்னம்னு சொல்லக்கூடிய விஷ்ணு புராணத்தை அவர் அந்த அதை பண்ணினார். அப்படிப்பட்ட பராசரின் பொருட்டு பிரணாமங்கள்னு சாதிக்கிறார். அதான் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் மனசுல வச்சுட்டு சாதிக்கிறார். என்னன்னாக்க சுருதியின் இறுதியின் இதயம் இதென முனி இறையவர் உரைகளும். முனி இறையவர் உரைகளும், இறையவர்னாக்க அவளே அங்க சொல்லச்சே வியாச பகவான் பராசர பகவான் என்றெல்லாம் நம்ம சொல்றோம். ஆகையால பகவத் ராமானுஜ, அந்த பகவத் சப்தன்றது எல்லாரோட எல்லாம் சொல்றது இல்லை. நம்ம பகவத் ராமானுஜ அப்படின்னு எல்லாம் அந்த பகவத் சப்தத்தோட சேர்த்து சொல்றோம். அந்த மாதிரிதான் இந்த இறையவர்ன்ற சப்தம். இவெல்லாம் அவ்வளவு ஒரு சக்தி படைத்த ஒரு ஞான பல ஈஸ்வரிய வீரிய சக்தின்னு சொல்றோமே,
அப்படி அந்த ஷாட்குண்ய பூர்த்தியோடு இருந்திருக்கிற மகான்கள் என்று அர்த்தம். வியாசரும் அந்த அஷ்டாதச புராணங்கள், அதாவது பிரம்மசூத்திரம், மகாபாரதம், இவை எல்லாவற்றையும் பண்ணிருக்கிறது எதுக்காகன்னா நம்மள மாதிரி இருந்திருக்கிற பெண்ணுள்ளார் அறிவதற்காக. வால்மீகி அந்த ராமாயணம் பண்ணிருக்கார் அப்படின்னு சொன்னா சோக ஸ்லோகத்துவம் அபியாகத இது விதத்தான்னு சொல்லி சொன்னாக்க இதுவும் எதுக்காக பண்ணிருக்கேன்னாக்க பின்னாடி இருக்கிறவாள்லாம் அந்த ராமனுடைய சரித்திரத்தை கேட்டு உய்யணும், அவளுக்கும் க்ஷேமம் ஏற்படணும் என்பதற்காக தான் இந்த ராமாயணத்தை பண்ணிருக்கார். இப்படி மகர்ஷிகள்லாம் இந்த வேதாந்தத்தினுடைய ஹிருதயம் இது, ஸ்ருதியினுடைய ஹிருதயம் இது, இததான் ஸ்ருதி சொல்ல வந்திருக்கு என்பதை அருளி செய்திருக்காள. அந்த இதிகாச புராணங்களை அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கணும். அதே மாதிரி இந்த இதிகாச புராணங்கள் மாத்திரமில்ல, அந்த வேதாந்தத்துக்கு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற இதுக்கு உபலட்சணம், அதாவது வியாசர் பண்ணிருக்கிற பிரம்மசூத்திரம், பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானமாக இருந்திருக்கிற ஸ்ரீபாஷ்யம், அதனுடைய விசாரங்கள், இப்படிப்பட்ட இந்த விசாரங்களை நாம சந்தோஷார்த்தம் விமர்சத்தி முகு சத்பிகி அத்தியாத்ம வித்யாம் என்பதாக சொல்ற. இங்க சதஸுக்கு போனோம்னாக்க யாரான ஒருத்தர் விஷயம் சொன்னான்னாக்க அவ விஷயத்தை ஏதோ ஒரு கேள்வி கேட்கறது, கேள்வி கேட்டு இதுக்கு தெரியலையோ இல்லையோ, சரி ஏன் போ, உனக்கு இந்த போ சம்பாவனை மாத்திரம் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னவனாக்க அவ மனசு வேதனைப்படுது. அந்த மாதிரி வேதனைப்படுத்தக்கூடாது. சங்கல்ப சூரியோதயத்துல ஒரு விஷயத்த சொல்ற ஆச்சாரியன் சொல்ற ஆச்சாரியன் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, அதாவது சுவாமி தேசிகன் தன்னை சிஷ்யனாகவும் எம்பெருமானாரையே சாட்சாத் ஆச்சாரியனாகவும் பாவிச்சு அவரிடத்துல அவ ரெண்டு பேரும் பேசுறேன், நான் இப்ப சன்னியாசியா இருந்துட்டு இருக்கேன், இந்த சன்னியாசி ரூபத்தோட வாதம் பண்றதுன்றது அந்த ஆசிரமத்துக்கு அது ஏற்றது அல்ல. அயல நீ கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு இருக்க, நீ பரமத போர் புரிந்து நம்ம சித்தாந்தத்தை நிலைநாட்டணும் என்று சிஷ்யனாக இருந்திருக்கிற சுவாமி தேசிகனுக்கு ஆச்சாரியராக சன்னியாசியாக இருந்திருக்கிற எம்பெருமானார் கட்டளை இடுறார். அப்படி கட்டளை இடைச்சே சுவாமி தேசிகன் கேட்கிறார் ஒரு கேள்வி, சிஷ்யனாக இருந்து கேட்கிறார், பகவன்னே விகிருஷ்ய கதாகரணம் மகர்ஷிபிகி பிரதிஷித்தியதே வாதேன பிராமணம் ஜித்வா கிருஷ்டஸ்ய பாபிஷ்டஸ்ய பாதபத்வ பிராப்திஸ்ய பிரதிபாத்யதே தத் கதமிதானீம் விஜிகீஷ்யந்தே விபக்ஷவாதினஹ. சங்கல்ப சூரியோதயத்துல சிஷ்யர் கேட்கறதாக சொல்றது. பகவன்னு அந்த ஆச்சாரியனாக இருந்திருக்கிற எம்பெருமானாரை பார்த்து தேசிகன் கேட்கிறேன், விகிருஷ்ய கதாகரணம் மகர்ஷிபிகி பிரதிஷித்தியதே, இந்த வாதம் பண்றது, வாதம் பண்ணி ஜெயிக்கிறது, ஒரு பிராமணனோட வாதம் பண்ணி அந்த ஜெயிக்கிறதுக்காக வாதம் பண்றதுக்காகவே போறதுன்றது மகர்ஷிகள்லாம் அது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது, நீ எல்லாம் தோத்து போயிட்ட, நான் தான் ஜெயிச்சுட்டேன்னு சொல்லிட்டு வாதம் பண்றதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளே, இது தடைப்படுத்திருக்க. வாதேன பிராமணம் ஜித்வா கிருஷ்டஸ்ய பாபிஷ்டஸ்ய, ஒரு பிராமணனை போய் வாதத்துல ஜெயிச்சுட்டு அதனால ஒரு பெரிய சந்தோஷம் அடைந்தவனாக ஒருத்தன் கணக்கு இருந்தான்னாக்கா அவன் பெரிய பாப்பம் பண்ணவனாரானா அவனுக்கு பாதபத்வ பிராப்திச்ச பிரதிபாத்தியத்தை, சுடுகாட்டுல அவனுக்கு ஒரு இலையெல்லாம் இல்லாத ஒரு பட்டு போன மரமாக வரக்கூடிய ஒரு பிறப்புன்னு அந்த இடத்துல சொல்லிருக்கு. அப்ப அந்த வாதம் பண்ணலாமா? அதுதான் கேட்கிறேன். நீ இப்போ தத் கதமிதானியும் விஜிகீஷ்யத்தையா விபக்ஷவாதினா, அவளை ஜெயிக்கணும்ன்றதுக்கோசரம் நீ போய் வாதம் பண்ணிட்டு வான்னு என்ன சொல்ற, இது எப்படி என்று கேட்டு அதுக்கு சப்பிரசாதம் அந்த அந்த தெளிவோட எம்பெருமானார் சன்னியாசி சொல்றதாக சொல்ற, சாது புத்தினாத்வயா சமயக் அனுயுஜ்யதே கிந்து வர்ணாசிரம ஜாதி கோத்திர பிரவர குல சரண தேச காலாதி விஷய பேதேன வியவஸ்திதைவைஹி விதிநிஷேத மரியாதா
ததகம் இதானீம் பரிகிரகீத நியமானுகுணம் ஸ்வயம் விபட்ச நிரசனம் அகுர்வாணः கௌஷிக இவ ராഘவம் துவாம் புரஸ்கிருத்ய குதிருஷ்டீன் பாஹ்யான்ச்ச நிராசிகீர்ஷயாமி என்பதாக சொல்ற. வாஸ்து நீ கேட்கறது எல்லாம் சரியான கேள்விதான். நானே போய் வாதம் பண்ணுவேன், ஆனா நானே போய் வாதம் பண்ண முடியாது. ஏன் வாதம் பண்ண முடியலன்னா, என்னுடைய ஆசிரமம், நான் இப்ப சன்னியாசியா இருந்துட்டு இருக்கேன். சன்னியாசியா இருக்கிறவா பிறர் மனசு புண்படுற மாதிரி வாதம் பண்றதோ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. ஆகையால நான் இப்போ விஸ்வாமித்திரருக்கு இல்லாத ஒரு சக்தியா ராமனிடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு ராமனை அழைச்சுட்டு போறேன், அந்த யஜ்ஞ சம்ரக்ஷணத்துக்கு அழைச்சுட்டு போறேன் இல்ல. அவருக்கு அந்த சக்தி இருந்தா கூட அவருடைய ஆசிரம தர்மம் அது தடை பண்றது, அந்த சக்திய பிரயோகம் பண்றதுக்கு தடை பண்றது. அந்த ராகவனை முன்னிட்டு கொண்டு எப்படி விஸ்வாமித்திரர் போறாரோ அந்த மாதிரி சுவாமி தேசிகனை முன்னிட்டு கொண்டு ஸ்ரீபாஷ்யக்காரர் இதர மதங்களை நிரசனம் பண்றேன்னு சொன்னார். அந்த இதர மதங்களை நிரசனம் பண்றதுன்றது எதுக்காகன்னு கேட்டா, ஸ்வபட்ச ஸ்தாபனத்துக்காக இதர மதத்தை நிரசனம் பண்ணமானாக்கா தோஷம் இல்லைன்றதையும் அந்த இடத்துல சொல்ற. ஆகையால நாம இந்த சுவாத்தியாய காலத்துல இப்ப இந்த சதஸ்ல அன்வைக்கிறது இது பண்றது இந்த மாதிரி ஸ்வபட்ச காரியத்தை பண்ணமானாலும் கூட அந்த சதஸ்ல அன்வைச்சிருந்தா கூட சந்தோஷார்த்தம் இந்த சூக்ஷ்மமான அர்த்தங்களை அனுசந்தானம் பண்றதோ அதை பலரோட விமர்சனம் பண்ணி அது மூலமாக நான் சந்தோஷத்தை அடையணுமே தவிர அவருக்கு அது தெரியல இவருக்கு இது தெரியலன்னு சொல்ற எண்ணத்தோட நாம பண்ணக்கூடாதுன்றதையும் தெரியப்படுத்துறார் இந்த இடத்துல. இதயம் இது என முனிகிறையவர் உரைகளும் மதுர மனுதவிய மறைகளும். இதுதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். மனு மதுர என்று சொல்லணும். ரொம்ப ரொம்ப இனிமையாக இருந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். மண் மதுரம்னு அர்த்தம் அதுக்கு. மண் மதுரம் உதவிய மறைகளும் அந்த இனிமையை தருவதாக இருப்பது. செவிக்கினிய செஞ்சொல் என்று சொல்ற அசிரியமான சப்தங்கள். இந்த சப்தங்கள்லாம் ஆழ்வாருடைய சீசுக்திகள். அந்த ஆழ்வார்களுடைய சீசுக்திகள்ல இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் எதுலையுமே வராது. அப்படி இனியதாக இருக்கிற ஆழ்வார்களுடைய சீசுக்திகள், அதுவும் தான் மறை, அதுவும் தான் வேதம். அந்த மறைகளையும் என்பதாக சொல்ற ஆழ்வார்களுடைய சீசக்திக்கு சொல்லச்சே அந்த செவிக்கிணிய செஞ்சொல்னு சொல்றோம். அந்த அனுசந்தானம் பண்ணச்சேயே ஒரு சந்தோஷம் வருதுன்னாக்க அது ஆழ்வார்களுடைய சீசக்திகள்ல தான். ஆனந்தார் ஸ்தோத்திரத்துலாம் வரும். அதுக்கெல்லாம் சம்ஸ்கிருதம் தெரியணுமே. இந்த சம்ஸ்கிருதம் தெரியாட்டா கூட, ஒண்ணுமே தெரியாட்டா கூட நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஆழ்வார்களுடைய சீசக்தி. அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட அந்த சீசகம் பொய்யில் பாடல் 1000 என்பதாக சொல்ற திருவாய்மொழியில எதான ஒரு அர்த்தத்துல எங்கேயான யாருன்னா தோஷம் சொல்ல முடியுமா? இது பொய்யில் பாடல் 1000 இருந்துருக்கிறது அப்படின்னு. தமிழர் இசைக்காரர் பத்தர் பரவும்படின்னெல்லாம் அந்த பாசன அந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு ஒரு ஏற்றம் இருந்துருக்கு. அப்படி அந்த திவ்ய பிரபந்தங்களையும் விதி வகை சாஸ்திரங்களில சொல்லப்படி அனத்தியன நாள்ல சொல்லக்கூடாது. இப்ப சாஸ்திரம் வேதாந்தம் இது பண்றதோ, ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்றதோ சொல்றதோ, இது அஷ்டமி, அதே மாதிரி சதுர்தசி, அமாவாசை, பிரதம, இந்த நாள்ல அனத்தியன நாள்லாம் சொல்லக்கூடாது. பிரதோஷ காலத்துல சொல்லக்கூடாது. அதே மாதிரி சில சமயங்கள்ல திவ்ய பிரபந்தங்களை சொல்லுவதற்கு ஏற்ற காலம், அதே சமயத்துல திவ்ய பிரபந்தத்துக்கும் அனதீன காலம்ன்றது சிலது உண்டு. இந்த கார்த்திகை மாசத்துல இருந்து ஆரம்பிச்சு தை மாசம் வரைக்கும் அந்த மாதிரி அதுல அதற்கு அந்த அனுசந்தானம் பண்ணுவதற்கு என்ன முறையோ அந்த முறைப்படி அனுசந்தானம் பண்ணணும். இப்படி மகான்களாக இருந்துருக்கிறவா
இந்த சுவாத்தியாய காலம் என்பதை அவர்கள் கழிப்பார்கள். இந்த காலத்தை நல்ல ஒரு பகவத் விஷயமாக சிந்தனையோட கூட இந்த மனசுக்கு ஒரு அமிர்தத்தை பருகும்படியான ஒரு நிலையில கழிப்பார்கள் என்று இந்த 2 பாசுரங்களால சொல்ற இந்த விஷயத்துல நான் பிரத்யட்சத்துல பார்த்த 2 மகான்கள். ஒருத்தர் அக்னிஹோத்திர சுவாமி, யஜ்வா சுவாமின்னு சொல்லிட்டு நாவல் பாக்கத்துல அக்னிஹோத்திர நாராயணாச்சார் சுவாமின்னு மகான் இருந்தார். அக்னிஹோத்திர சுவாமின்னு தான் அவருக்கு பேர். அவர் திருநாமத்தை கூட நாம சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட மகான் எழுந்துள்ளிருந்து அவர் என்ன பண்ணுவார், மத்தியான வேளையில நீவேன்னு நான் பார்த்திருக்கேன், நம்மாத்துக்கு பக்கத்தான் வாசல்ல கொரடு இருக்கும். இந்த 80 வயசுல அவருக்கு கண்ணு தெரியாது. அதாவது கண்ணாடி போட்டுக்க மாட்டேன், கண்ணாடி இல்லாட்டா கூட இந்த கண்ணு தெரியாதனால இப்படி வச்சுட்டு பார்ப்பார் புத்தகத்தை. அப்படி கிட்ட வச்சுன்னு இப்படி வச்சுட்டு பார்ப்பார். ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் அஸ்தமிக்கிறதுக்கு முன்ன வரைக்கும் மத்தியானம் பார்த்தோம்னாக்க அனத்தியனம் இல்லாத நாளா இருந்ததுன்னா ஸ்ரீபாஷ்யம் சேவிச்சுட்டு இருப்பேன். அனத்தியனமான நாளா இருந்ததுனாக்கா இந்த அஷ்டமி மாதிரி நாளா இருந்ததுனாக்கா திருவாய்மொழி திவ்ய பிரபந்தத்தை சேவிச்சுட்டு இருப்பேன். அந்த சமயத்துல யாரானா காலக்ஷேபம் அந்த இடத்துல பாடம் சொன்னாக்கா பாடம் சொல்ல போறேன். பாடம் வாசிக்கிறதுக்கு யாரும் வரலன்னாக்க அதுக்கோசரம் ஒருத்தரோட வம்பளக்க மாட்டேர், ஒருத்தரோட பேச மாட்டேர், ஒன்றும் பண்ண மாட்டேர். அவர் உட்காந்துட்டு இதையே தான் பார்ப்பார். அந்த ஸ்ரீபாஷ்ய புத்தகத்தையும் திவ்ய பிரபந்த புத்தகத்தையும் அவர் எல்லாமே அவருக்கு ரொம்ப நுற்று பெருமையான ஒரு பாவனைக்காக, நல்ல மனப்பாடம் தான், பாவனைக்காக அந்த புத்தகத்தை வச்சுட்டு இருப்பார். அதே மாதிரி அரியாசம் மத்தியானம் ஆரம்பிச்சேர்னாக்கா, அனுயாகம் பண்ணி ஆரம்பிச்சேர்னாக்கா சாயங்காலம் அஸ்தமிக்கிற வரைக்கும் பாடங்கள் எதனா இருந்துட்டே இருக்கும். இந்த அத்தியாத்ம சாஸ்திர பிரவர்த்தனம், இந்த சூக்ஷ்மார்த்தங்கள், வேதத்தினுடைய சூக்ஷ்மார்த்தங்கள், அப்புறம் இப்படி பிரபந்தங்களையும் இப்படி எல்லா சமயத்திலையும் இந்த ஸ்தோத்திரங்கள், இது சாயங்காலமானவனாக்க கோவிலுக்கு போயிட்டு அனுசந்தானம் பண்ணிட்டே வருவார், ஸ்தோத்திர அனுசந்தானம் பண்ணிட்டே வருவார். அப்படியே கொஞ்ச நாள் வாசல்ல மீதி ஸ்தோத்திரங்கள்லாம் அனுசந்தானம், இது சாஸ்திரம் சொல்றது மீதி ஸ்தோத்திர அனுசந்தானம், இப்படி எல்லாம் பண்ணிட்டு இந்த சுவாத்தியாய காலத்துல சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்கோ, சுவாமி தேசிகன் எப்படி பாரித்தாரோ அப்படியே நடந்துட்டவா அந்த 2 மகான்கள். அவளுடைய ஒரு ஸ்மரணம் இருக்க, அவளை இன்னைக்கு நினைக்கிறது இருக்க, அதுவே நமக்கு பெரிய ஒரு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது, நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கக்கூடியது. இப்படி மகான்கள்லாம் நடத்தின முறையில நமக்கும் அந்த சுவாத்தியாய காலத்துல நற்பொழுது போக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். துதிகளும் அறிவரு சுருதியின் இறுதியின் இதயம் இதென முனியிறையவருரைகளும் மதுர மனுதவிய மறைகளும் அடியவர் விதி வகை பரவுவர் மிக உளமிழவே. மிக உளமிழவே இன்னொருத்தர புண்படுத்துவதற்காக இல்ல, சந்தோஷார்த்தம் விமர்சதி முகுன்னு தன்னுடைய மனசுக்கு ஒரு சந்தோஷம் வருவதற்காக தான். அதையும் தான் சொன்னார். பரவுவர் உளம் அமுது உணவேன்னு போன பாசுரத்துல அந்த மானசீகமான ஒரு அமிர்தபானம் பண்ணுவதற்காக இப்படி இந்த காலத்துல நடந்துக்கணும்ன்றத சொல்ற. சுவாமியினுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கலாம்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.